மோடி ஐயா தான் ஜெயிப்பாரு. இது நான் கொடுக்குற கேரண்டி. தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. 2024 லோக்சபா தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியானது. அதில் இந்தியா முழுதும் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே நாடு ஒரே அடையாள அட்டை அறிமுகம் செய்யப்படும் என கூறப்பட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் மாணவர்களுக்கு இந்த தனித்துவ அடையாள அட்டை வழங்கப்படும். இந்த கார்டுக்கு தானியங்கி நிரந்தர கல்வி கணக்கு பதிவு, அதாவது அபார் என பெயரிடப்பட்டுள்ளது. ஆதார் என்பது 12 இலக்க தனித்துவ அடையாள எண் கொண்ட கார்டு. 2009 முதல் கொண்டுவரப்பட்ட இந்த ஆதார் கார்டு இந்தியாவில் பல சேவைகளை பெறுவதற்கு கட்டாயமாக உள்ளது. ரேஷன் கார்டு, பேன் கார்டு போல ஆதார் கார்டும் மக்களோடு மக்களாக இணைந்து விட்டது. இப்போது பாஜக அறிவித்துள்ள இந்த அபார் கார்டால் என்ன பயன் என பார்க்கலாம். அபார் அட்டையின் அடிப்படை தகவல்கள் அவர்களின் ஆதார் தகவல்களில் இருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும். மாணவர்கள் எங்கே படிக்கிறார்கள், கல்லூரி செல்கிறார்களா, படிப்பை பாதியில் நிறுத்தினார்களா என்பதை அறிய இது உதவும். பள்ளி இடைநிற்றலை இதன் மூலம் தடுக்க முடியும். மாணவர்களின் முழுமையான கல்வி விவரம், கூடுதல் திறமைகள் பதிவு செய்யப்பட உள்ளது. மாணவர்களின் முன்னேற்றம் செயல்பாடுகளை ஆண்டு முழுதும் இதன் மூலம் கண்காணிக்க முடியும். மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு இது உதவும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.